ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பாலாஜி பேசுகிறேன். இப்போது எதை பற்றி நம்ம இப்போ சொல்ல போகிறோம்னா, நம்ம இப்போது அபிதாபில் இருந்து நம்ம இப்போது இந்தியா கிளம்புறோங்க. இந்த ஜெர்னி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஜெர்னியில் என்னென்ன சொல்கிறோம் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இங்கேருந்து துபாய் அபிதாபி நம்ம ஃப்ளைட் வந்து சாயந்தரம் இல்லை விடிய காலைல 3 மணிக்குங்க. 3 மணிக்கு கிளம்புனா இங்கேருந்து சென்னைக்கு காலைல 8 மணிக்கு ரீச் ஆகிடுவோம். நம்ம 8 மணிக்கு ரீச் ஆகிட்டு அங்கே காலைல 8 மணிக்கு ரீச் ஆனோம்னா அங்கேருந்து நம்ம கண்ணூருக்கு வந்து 8 மணிக்கு ஃப்ளைட்டுங்க நைட்டு. அதை பற்றி தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். பார்த்திங்கன்னா பெரிய சைடு இப்படி தான் இருக்கும் அபிதாபியில். ஆனால் இந்த சைடு வந்து ஃபுல்லாக பேரிச்சம்பளம் மரம் தாங்க. ஆனால் சிட்டியில் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இப்போது எங்கே போகிறோம்னா இப்போது அபிதாபிக்கு தான் போகிறோம். ஏர்போர்ட்டுக்கு நம்ம காலையில் வந்து இந்தியா போகிறோம். போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க ஏர்போர்ட்டுக்கு. ஆனால் கிராம சைடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். கிராம சைடு இப்படி தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ் வந்து போச்சு. நான் வந்து இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் ஆகுது. 2 மாதம் போய் பார்த்தா இந்தியா கிளம்ப போகிறேன். வாங்க வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். 5 minutes later. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. பஸ்ஸில் இருந்த ஆளுங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல. பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் பஸ்ஸு. நம்ம சிட்டியில் தான் இருக்கோம், ஆனால் சிட்டியில் கொஞ்சம் வெளியில் தான் இருக்கும். இந்த மெயின் சிட்டி இது இல்லை, கொஞ்சம் போகணும், கொஞ்சம் தூரமாக போகணும். இங்கே பார்த்தாலும் வண்டி ஓடிக்கிட்டே தான் அங்கே இருக்கும். வண்டியெல்லாம் நிற்காதுங்க. இல்லை சரியான ஸ்பீடு பாருங்கள். ஆனால் பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குண்ணா. நம்ம ஒரு மாலுக்கிட்ட வந்தாச்சு. மால்கிட்ட போக போகிறோம். இது எதனால் வெளியே நிற்கிறாங்க தெரியலே. मंजुनाथ क्या हुआ? ಕಾಲ ಪೈಸೆ ಕೊಡೋದು ಇಲ್ಲದ ATM ಇருந்து காசு எடுக்கணும். சரியான கூட்டம். இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். 30 minutes later. ஒரு தடவை வந்து அபிதாபி ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. இதாங்க அபிதாபியோட ஏர்போர்ட்டு பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கவர் பண்ணுறேன். அங்கே இருந்தோம் அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த லாஸ்ட்டில் இருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக ஏர்போர்ட்டு தாங்க. ஆனால் இதுக்கு கீழே ஒரு ஃப்ளவர் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி தான் நாங்கள் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போட உங்களுக்கு வந்துடும். மிஸ் பண்ணாமல் அடுத்த வீடியோவில் போடு. பாருங்க இதாங்க
அபிதாபியோட ஏர்போர்ட்டு. ஃபுல்லாக வந்து எங்கள் ஆட்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் எங்கேயோ இருக்காங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இவங்க பேர் வந்து ஸ்ரீநாத், இவங்க பேர் வந்து மகாதேவ். வாங்க, இன்னொரு ஆள் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்னொரு ஆள் இருக்கான்ல, அவங்க வந்து பார்க்க போகிறோம். ஒரு மாதிரியாக இருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள், ஏர்போர்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் நம்ம இந்தியா ஏர்போர்ட்டோட இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்க பேர் வந்து ஜெகநாத் பாருங்க. அதை வந்து செம்மையாக திரையாப்பில் நல்லா அழகா. ஏர்போர்ட்டு சூப்பராக இருங்க. டிவி சரியான பெருசு டிவி, பெரிய டிவி. சொல்லுங்கள். ஜானால இப்போ தான் போயிட்டு வந்தேன். என்ன இருக்குது? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. என்ன இருக்குது? வெளியில் இருங்க, நான் 5 நிமிஷம் வெளியே வந்தேன். இல்லை நானும் வரேன். வேண்டாம், இங்கே ரொம்ப பிரச்சனை. இல்லை எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை, நானும் வரேன். எனக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும். ஏத்தில் கொடுக்காதுன்னு இப்போ ஏற்கனவே அடிச்சிச்சு. ஏற்கனவே அடிச்சாதான். வாங்க இங்கேயே போகலாம். இல்லை இங்கே ஆள் இல்லை, யாருமே இல்லை. சரி வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஆள் வந்து ஒரு பாத்ரூம் போகிறேன்னு சொன்னாப்புல, வந்து பாத்ரூம் போகிறதுக்கு சொன்னாப்புல. வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். நம்ம ஊராச்சு, அதான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இது வந்து இது வந்து பேக்கேஜ் பண்ணுறதுங்க. அப்படியே பேக் பண்ணி அப்படியே நம்ம ஃப்ளைட்டில் வந்து இது பண்ணுறது, லக்கேஜ் வந்து இது பண்ணுறது, பேக்கேஜ் பண்ணுறது. பாருங்கள் எப்படி பேக்கேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். कसा कॅमेरा माझ्याकडे क्लिअर आहे. हां कसा क्लिअर? तुला त्यांची कोण आहे ते फोन आहे, मी नाव असतो ते फोन नाव द्या म्हणून ते फोन घेतलंच नाही. मी कुठला घेतो तुम्ही? நீ நினச்சிருப்பேன் ஏன்டா இவன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லாங்குவேஜ் பேசுகிறான். ஆமாம், என் லாங்குவேஜ் வந்து மராட்டிங்க. மராட்டி, கன்னடா, தெலுங்கு, எல்லா லாங்குவேஜ் தெரியும். அதான் சரியான பெருசுங்க ஏர்போர்ட் வந்து, சரியான பெருசு பாருங்க, சரியான பெருசு ஏர்போர்ட்டு பாருங்க. ஃபுல்லாக சரியான பெருசுங்க ஏர்போர்ட் வந்து. ஆனால் காலைல இருந்து ஒன்றுமே சாப்பிடலங்க. காலைல 12 மணி சாப்பிட்டது, இனிமேல் ஒன்றுமே சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிடணும். நான் 12 மணிக்கு வந்தோம். 12 மணி இப்போ ஆமாம் 12 மணி அங்கேருந்து கிளம்பணும். இங்கே வர்றதுக்கு எப்படியோ ஒரு 2 மணி ஆயிருக்குல்ல. 2 மணி ஆச்சுங்க. இங்கே வந்திருக்கு 2 மணி ஆச்சு. ஆனால் ஷாப்பிங்கு, காசு எடுக்கிறதுக்கு அது ரொம்ப டைம் ஆச்சு. நம்ம பசங்க வந்து சரக்கு அடித்தாங்களா, அந்த சரக்கு அடித்தனால ரொம்ப டைம் ஆச்சு. அதனால தான் டைமே புரியலைங்க போகிறது. ஆனால் நம்ம இந்திய ஆட்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. நம்ம இந்த ஊர் ஆட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. நம்ம இந்தியா, நம்ம இந்த வெளி ஆட்கள் அது வந்து கம்மியாக இருக்காங்க. அது நான் வீடியோ எடுக்கிறேங்க சார். நீங்கள் போயிட்டு வரீங்களா? நான் வந்து அங்கே நிற்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, நான் அங்கே போயிடுவேன். சரி சீக்கிரம் வாங்க. சரி நீங்கள் குடிச்சிட்டு வரீங்களா? நான் போயிடுவேன். சரிங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாத்ரூம் போகிறாங்க. சரி போயிட்டு வாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். அங்கே வீடை வந்து கண்டினியூ பண்ணலாம். 5 minutes later. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போர்டிங் பாஸ் பண்ணுறோம். போர்டிங் பாஸ் பண்ணுறது எப்படின்னா வாங்க பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த வண்டியில் வந்து விளையாடுறாங்க. அந்த சூப்பராக ஃபன்னாக இருக்குது.
பாருங்க, இதாங்க போர்டிங் பாஸ் பண்ணுறது. இது இப்படி தான் இருக்கும் போர்டிங் பாஸ் பண்ணுறது. ஆனால் சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும் போர்டிங் பாஸ் பண்ணுறது. ஏய் பிரேக் பிடிக்காதையா? ஏ பிரேக் எதாவது தராது. ஆனால் சூப்பராக. ஆனால் எங்களுக்கு ஃப்ளைட்டு வந்து இண்டிகோ கொடுத்துருக்காங்க. இண்டிகோ ஆனால் ஃப்ளைட்டு செம்ம மொக்கங்க, நல்லவே இல்லை ஃப்ளைட்டு. ஆனால் ஃப்ளைட் வந்து வேஸ்ட்டுங்க. அந்த எட்டியாடு, அந்த எமிரேட்ஸ் அந்த மாதிரி ஃப்ளைட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து வேஸ்ட்டு தான். பஸ்டமா அவ்வளோதாங்க, விளையாட்டு முடிஞ்சிருச்சு. ஆ விஜய் தளபதி काकराला तो तू काय करला मी बरोबर बघालाय. नागराज IPS भाग काम में வீடு வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்படி தான் இருக்கும் பாருங்க. இந்த அடுத்த வீடு வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்னும் அபுதாபி ஃபுல்லாக இப்படி தான் இருக்குங்க. ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். இதாங்க அபுதாபியோட ஏர்போர்ட்டு. பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலாக இருக்கு. ஃபுல்லாக கடைங்க உள்ள சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட்டாக வருங்க இதை பார்க்குறக்கு. புதுசாக வந்து ஆட்களுக்கு ஆளுங்களுக்குலாம் கொஞ்சம் ஃபீல் வந்து ஒரு கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் நான் வந்து அபுதாபி இது 2வது தடவை. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு நார்மலான ஃபீலிங் தான். ஆனால் நல்லா இருக்குது. எங்கள் ஃப்ரெண்டுங்க எங்கே போனாங்க தெரில. இப்போ எங்கே தான் வந்தாங்க, எங்கே போனான்னு தெரில. அவங்கள தான் இப்போ நம்ம தேடி பார்க்கணும், எங்கே போயிருக்காங்க தெரில. எங்களுக்கு டோட்டலாக வேலை வந்து 2 மாதம் இருந்துச்சுங்க. 2 மாதம் வேலை முடிஞ்சது தான் இப்போது நம்ம இந்தியா கிளம்புறோம். எங்களுக்கு விடிய காலில் 3 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. பார்த்திங்கன்னா போர்டிங் பாஸ் இதாங்க போர்டிங் பாஸு. கேட் B14 இதாங்க போர்டிங் பாஸு. இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து நம்ம கண்ணூர் போகணும். அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். 30 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போர்டிங் பாஸ் தான் அங்கே பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போர்டிங் பாஸு. இதான் நம்ம இப்போ கடைசியாக பண்ண போகிறோம் போர்டிங் பாஸ். இது பண்ணோம்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து சென்னைக்கு அடுத்து இப்போ நம்ம கண்ணூரில் தான் பண்ண போகிறோம் போர்டிங் பாஸு. இதாங்க லாஸ்ட்டு போர்டிங் பாஸு. இதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் ஃப்ளைட்டில் போய் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பாருங்கள் போர்டிங் பாஸ் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த வீடை வந்து கண்டினியூ பண்ணலாம். 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டில் தாங்க நம்ம ஏற போகிறோம். நம்ம பசங்க வராங்க. இப்போ வந்து ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். நம்ம ஃப்ளைட்டில் வந்து ஏறும்போது இப்படி தான் இருக்குங்க. நான் ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து வீடியோ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வீடியோ எடுத்தோம்னா டிலேட் பண்ண சொல்லுவாங்க. சில பேருக்கு டிலேட் பண்ண சொல்ல மாட்டாங்க, சில பேருக்கு டிலேட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் எங்கே எப்படின்னு தெரியல. நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ எடுப்போம். ஆனால் இந்த நம்ம வந்து எடுத்து வைக்கிறாங்களா என்னென்ன, நம்ம டேட் பண்ணி சொல்கிறாங்களா என்ன பார்க்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா ஆளும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகோங்க, நம்ம நார்மலான ஃப்ளைட்டு தான். நார்மலான ஃப்ளைட்டு தான், அவ்வளோ பெருசு இல்லைங்க, நம்ம நார்மலான ஃப்ளைட்டு தான். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக நார்மலாக தான் தெரியும். நான் உள்ளே போகும்போது நல்லா கிளியராக தெரியுங்க, சூப்பராக இருக்கும் உள்ளே போனோம்னா. ஆனால் இந்த நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து கொஞ்சம் ஏரோப்ளேன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். ஆனால் நம்ம டொமஸ்டிக் அப்படின்னா கொஞ்சம் நார்மல் சைஸில் தான் வரும். நார்மல் சைஸ்னால் இப்போது ஒரு கண்ட்ரி பொறுத்துங்க. எப்படின்னா ஒரு சைடு வந்து பெருசாக வரும், ஒரு சைடு வந்து சிறுசாக வரும். அந்த மாதிரி வந்து நிறைய பிளைன் வந்து இருக்குது எங்கள் சைடு. ஆனால் நம்ம சைடு வந்தது வந்து கொஞ்சம் பெரியான, அந்த அவ்வளோக்கு பெருசு இல்லை, ஆனால் கொஞ்சம் நார்மலான பிளைன் தாங்க. ஆனால் இது அபுதாபியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சின்னதான ஃப்ளைட்டு தான். பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இந்த மாதிரி ஃப்ளைட்டுன்னு. ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கே தெரியும் கேப்டன் உட்காந்துருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளை குட் மார்னிங் சொன்னாங்க. அப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆளுங்க ஃபுல்லாக இருக்காங்க, ஃப்ளைட்டில் வந்து ஆளு ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம சீட் நம்பர் இப்போ தான் நம்ம 5 hours later. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். சென்னை ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம போர்டிங் பாஸ் பண்ணுற நம்ம லொக்கேஷன் வந்து டெர்மினல் 3, நம்பர் கேட் 3. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேட் 3 இதான். நம்ம நம்ம வந்து பாஸ் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு ஃப்ளைட்டில் போகிற ஆள் மொத்தமாக இவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம ஃபுல்லாக இங்கே நம்ம கண்ணூர் போகிற ஆள் வந்து ஆனால் ஆள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சீட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சீட்டு இருக்கும், 1-2 சீட்டு இருக்கும், நான் சொல்ல முடியாது. அதுங்கண்ணா இது ஃபுல்லாக கடை தான். எங்கே பார்த்தோன்னா வந்து ஏர்போர்ட்டில் வந்து கடை இருக்குங்க. எப்போ வேணால் எதை வேணால் வாங்கலாம். நான் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வெளியே ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த சைடு நம்ம ஏர்போர்ட் உள்ளே வந்தோம்னா கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளியே வந்து இப்போ எப்படின்னா இப்போது வந்து வெளியே வந்து 100 ரூபா சாமான்னா இங்கே வந்து ஒரு 1000 ரூபா கிட்ட வரும். 1000 ரூபா, 900, 800 அந்த மாதிரி சம்திங்கில் வரும். சொல்ல முடியாது, எந்த வேணால் ரேட்டில் வரலாம். ஆனால் வந்து ஒன்று பிரச்சனை வந்துருச்சுங்க. என்னன்னு தெரியுங்களா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போர்டிங் பாஸ் பண்ணப்போ என்னன்னு தெரியுமா, ஒரே ஆள் பேரில் வந்து 3-4 லக்கேஜை வந்து இது பண்ணிட்டாப்புல. அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அந்த பிரச்சனை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் சால்வ் ஆச்சு.
அவங்க பிரச்சனை வந்து ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை, ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் சால்வ் ஆச்சு. ಅದಾವ ಅದು ಜಸ್ಟ್ ವಾಸ್ತವದ ಅವಾಸ್ತ ಸೂಪರ್ ಹೋದು ನೀ ದಾರ್ಲೆ ಯಾರಲ್ಲ ಹಾಸಿಗೆಲ್ಲ அவங்க அடுத்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ಯಾರೋ ಸರ್ ಜಸ್ಟ್ ದಾರ್ಲೆ 5 minutes later. நம்ம வந்து சார் வந்து வந்திருக்காங்க. நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் வந்து அந்த லாஸ்ட்டை நாங்கள் காமிக்கிறோம். அந்த நாங்கள் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பாருங்கள். அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதனால தான் அந்த ஃபோட்டோ வந்து சரியாக எடுக்க முடியல. Five minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளைட்டை வந்து ஏற போகிறேங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்து ஏறி ஃப்ளைட் வந்து ஃபுல்லாக ஆளு ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஃபுல்லாக ஆளுதாங்க ஃப்ளைட்டில் வந்து. ஃப்ளைட்டில் வந்து ஃபுல்லாக ஆளாக தான் இருக்காங்க. लास्ट मागे लागते नाऱ्या कुठं बघा आधी 7B 7B हां इदा नंबर सीट ಮೇಲುಗಡೆ ಏನಿದೆ ಇತ್ತದ ಇದೆ ನಮ್ಮ ಆಗದ ಇದೆ. Request your attention as we prepare for departure. Please open the window shades. ಈಜಿ 1 hour later. A few moments later. Later. 1 eternity later. பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணூர் ஏர்போர்ட்டுங்க. இப்போ தான் நாங்கள் வந்து புதுசாக வந்திருக்கோம் கண்ணூர் ஏர்போர்ட்டுக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கேன் கண்ணூர் ஏர்போர்ட்டுக்கு. ஆனால் கண்ணூர் ஏர்போர்ட்டு பரவாயில்லைங்க, சூப்பராக தான் இருக்குது. பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பப்ளிக் கொஞ்சம் அதிகமாக இல்லை, ஆனால் பப்ளிக் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுக்கு காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குது, காய்ச்சல் இரும்பல். பரவாயில்லைங்க, சூப்பராக வச்சுருக்காங்க ஏர்போர்ட் வந்து. கொஞ்சம் நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க ஏர்போர்ட். எங்கே பசங்க வந்தாங்க, எங்கே போயிருக்காங்க தெரில, இனிமேல் தான் பார்க்கணும் எங்கே போயிருக்கான்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க, எங்கே போகிறது எங்கே வர்றது, லூஸு மாதிரி பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம அபுதாபியில், நம்ம கொச்சினில், நம்ம சென்னையில் அந்த ஏர்போர்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி படிக்கட்டு நம்ம க்ராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே இவங்க போயிட்டாங்க. இதாங்க நம்ம கேரளாவோட இது நம்ம பாரம்பரியான இது ஆட்டம். ஆனால் அப்பல இருந்து நான் படிக்கட்டு இறங்கிக்கிட்டே இருக்கேன். ஆனால்
லிஃப்டில் இருந்து படிக்கிட்டு இறங்கிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இதான் லாஸ்ட்டாக நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸை வந்து நம்ம கடிக்குமா என்னன்னு தெரியாது. இங்கேருந்து நம்ம மட்டனூர் போயிட்டு மட்டனூர்லேருந்து நம்ம பஸ்ஸு கடிக்குமான்னு தெரியலைங்க. கடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட சம்திங்கு ஒரு 200 கிலோமீட்டர் வரும். நம்ம 200 கிலோமீட்டர் வந்து போகணும். ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது இந்த ஏர்போர்ட் வந்து. பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் எவ்வளோ டீசெண்டாக இருக்குங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க ஏர்போர்ட் வந்து. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் கண்ணூர் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு எனக்கே ஒரு யோசனையாக இருக்குது. ஆனால் ஏர்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது. இங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்பணுங்க. ஊருக்கு கிளம்பணும்னா இங்கேருந்து ஒரு மணிக்கு, இங்கேருந்து கரெக்டாக ஒரு மணிக்கு இல்லைன்னா ஒரு 12 மணிக்கு கிளம்பணும்னா எப்படியோ நம்ம காலையில் விடிய காலையில் எப்படியோம்னா நம்ம ஒரு 4-5 மணிக்குள்ளே போயிடலாம். நம்ம லக்கேஜ் பேக் வந்து வரலைங்க. லக்கேஜ் பேக் வரணும். நம்ம லக்கேஜ் பேக் வந்துச்சுன்னா நம்ம வந்து செக் அவுட் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே போகலாம். வாங்க வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம பஸ்ஸில் போகும்போது நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். 5 minutes later. வெளியே வந்து ஏர்போர்ட் சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இந்த டைமில் தான் போகணும். வெளியே வந்து ஏர்போர்ட் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா, நம்ம கொச்சி ஏர்போர்ட் மாதிரியே இருக்குது. பார்க்கும்போது நம்ம கொச்சி ஏர்போர்ட் மாதிரி தான் அங்கே இருக்குது. நம்ம கொச்சி ஏர்போர்ட் தாங்க. சேம் ஆனால் நம்ம கொச்சி ஏர்போர்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் சிறுசு தான் அங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு பைக் வந்துருச்சு. இவர் தான் நம்ம ஆள். பார்த்தீங்கன்னா 5 minutes later. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க மட்டனூர் பார்க்கிங் ஏரியா. இது ஃபுல்லாக வந்து மட்டனூர் பார்க்கிங் ஏரியா. ஆனால் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இப்படி தாங்க இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாக சுற்றி நம்ம பிரிட்ஜு தான் இருக்குது. ஆனால் இந்த சைடு வந்து பார்க்கிங் ஏரியா. சூப்பராக இருக்குங்க. கொச்சியோட இது கொஞ்சம் பெட்டரான தோணுது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காப்புல எங்களுக்கு கூட்டி போகிறதுக்கு. அவன் தான் எங்கள் லக்கேஜ் கொண்டு போகிறான். படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. வந்து எங்கள் கூட வந்தவன். ஆனால் இந்த லாஸ்ட்டில் லுங்கி போட்டு நடக்கிறாங்களே அவன் தான் என் ஃப்ரெண்டு. அவன் தான் எங்களை கூட்டி போகிற வந்திருக்கான். ஆனால் கார் இல்லை, எங்கள் பைக்கு தான். இங்கேருந்து கிளம்பணும். வண்டி இங்கேருந்து 12 மணி 1 மணிக்கு அந்த டைமில் தான் கிடைக்கும் நைட்டு. நான் இப்போ ஏறோம்னா இங்கேருந்து ஒரு 12 மணிக்கு ஏறோம்னா காலையில் எப்படியோ ஒரு 4-5 மணிக்கு நம்ம வீட்டில் போய் நம்ம சேர்ந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருக்கேன்னு நினைக்கிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன நடந்துச்சு அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து காட்டணும். நம்ம வந்து அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். பாய்.